அனுபவிப்பேன். அழிக்க இந்த உலகத்துல எவனோட சார், நம்ம ஜெயில இருந்து ஒரு திருட தப்பிச்சுட்டான். டக்குன்னு வாங்க. ஏன் கத்துற? இப்போ தானே தூங்கிட்டு இருக்கேன். வாரேன் இரு. தப்பிச்சா பேர போகிறான். கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா அவன் தாத்தா வாங்கி விடுப்பாரு. இல்லை பேசிட்டு இருக்கும் போதே அடிக்க வர. பணம் என்ன பண்ணுவாரு? இந்த வச்சுக்கோ. தப்பிச்சு தப்பிச்சு போற பத்தியா? பண்ணி மூஞ்சிலே அலைய தூக்கி போட்டு போறாம இருளவன விரட்டி வந்து பிடிக்கல. இல்லை நீ எங்க வந்தாலும் இன்னைக்கு என் கை கிட்ட மாட்டினா கைமா தாண்டி. நீங்க உழைஞ்சுக்கலாம். ஐயோ வந்துட்டான் வந்துட்டான். சங்கடி உனக்கு. நில்லு நில்லு. எங்க ஓடுற? ஐயோ பிடிக்காதயா. நம்ம ஓடணும். வருவான் பாரு. இப்ப என் கையில மாட்டுறானா இல்லன்னு மட்டும் பாரு. ஐயோ இங்கதான் நிக்க. ஐயோ ஓடுற. எங்களே ஓடுற. நில்ல நில்ல நில்ல. ஐயோ வந்துட்டான். திருப்பி நம்ம எப்படி சுத்தி போயிடலாம்? லே சுத்தி சுத்தி ஓட்டங்க தெரியாலே. சும்மா ஓடலடா. திருப்பி இங்க சுத்தி தரு. ஐயோ ஐயோ மேலோடி ஏறிடணும். நானும் மேலே ஏறு. முடியல. கீழே விழுந்துட்டல. உழு தியானம். விட்டுரு. வாலே மாமியார் வீட்டுக்கு. நீங்க உனக்கு களி தான். வா போல. களியற நீ தின்ட்டு போ. என்ன விட்டு வேண்டாம் விட்டு. வா வா வாயிலடி. சும்மா நீ ஒன்று லே எதுக்குல ஜெயிலேருந்து தப்பிச்சு போனேன்?
சொல்றியா இல்லையா? சொல்ல மாட்டேன். எதுக்கு தப்பிச்ச சொல்றியா இல்லையா? கொலை பண்ணேன். யார? எதுக்கு? அது ஒரு பெரிய கதை, உங்களுக்கு சொன்னால் புரியாது. நாங்கள் தான் போலீஸ், எங்களுக்கு எது சொன்னாலும் நாங்கள் தான் சொல்லல. அது ஒரு கதை மாதிரி போவோம், விட்டுருங்க அதை ப்ளீஸ். லே மேலே மேலே காண்டாக்காத சொல்லிடு. அது ஒரு நாள் தான் நடந்துச்சு, அதை சொல்லுறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கொலை பண்ணேன்னு நினைக்காங்க. நான் கொலை பண்ணல, எங்கள் அண்ணன் தான் கொலை பண்ணான். அவன் குளிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு கீழே விழுந்துட்டான். நான் அப்போ படிச்சுட்டு தான் இருந்தேன். நான் பாடத்தை படிக்க வச்சுட்டு சத்தம். அப்போ நான் என்னடா அது, யாராவது விழுந்துட்டாளா என்னன்னு தெரியலன்னு நான் போய் பார்க்க தான் போனேன். அப்போ போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, எங்கள் அண்ணன் விழுந்து நெஞ்சு வலின்னு கத்திட்டு இருந்தான். நானும் இரு நான் வரேன், அவனை காப்பாற்றுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவனை தூக்கிட்டு போக போனேன். அப்போது நான் அவனை தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவனை அட்மிட் பண்ணி எப்படியோ கொஞ்ச நேரத்தில் அவனை எழுப்பி கொஞ்சம் சமாதானத்துக்கு வர வச்சாங்க டாக்டர். ஆனால் அப்போ அந்த எங்கள் அண்ணனுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்ன செய்யணும், எப்படி இருந்தான் என்னன்னே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. அவனை எந்திரிச்சு எப்படியா நிற்க வச்ச பிறகு டாக்டர் என்னை கூப்பிட்டாரு. நானும் டாக்டரு சரியாயிட்டான்னு கேட்க வந்தேன். அது சரியாயிட்டு, ஆனால் 1 லட்ச ரூபா வேணும்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. நானும் 1 லட்ச ரூபாய்க்கு எங்கே தான் போவேன். நானும் அப்படியே அவரை என்ன பண்ணன்னு கூட தெரில. ஏன்னா 1 லட்ச ரூபா ஒரு இதுக்குன்னு எனக்கு கேட்டோன்னு தான் மனசு உடஞ்சிட்டு. டாக்டர் போய் எங்கள் அண்ணன் கேட்டான் என்ன செய்யணுன்னு. ஆனால் டாக்டர் சொன்னார் அது சரி பண்ணலாம், ஆனால் 1 லட்ச ரூபா வேணும்ன்ட்டு. எங்கள் அண்ணனுக்கு என்ன செய்யணும்னு தெரில. 1 லட்ச ரூபாய்க்கு எங்கே தான் போவேன்னு என்ன நாளும் 1 லட்ச ரூபாய்க்கு ஏதாச்சும் பண்ணி ஆனான்னு டாக்டரில் கேட்டார். ஆனால் 1 லட்ச ரூபா எப்படின்னு கேட்க முச்சில தான் நீ போய் திருடிட்டு வா அப்படின்னு சொன்னார். திருடணுமா, என்னடா திருடணும்னு சொல்லிட்டாருன்ட்டு சரி நான் வாரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் எங்கள் அண்ணன் திருடுறதுக்குன்னு ஒரு வீட்டு காம்பவுண்டு ஏறி சாடினான். சாடி கொஞ்சம் நின்று விடாமல் சாடிக்கிட்டே போயிட்டார். என்ன செய்யறன்னு தெரியல. அப்போ எங்கள் அண்ணன் கீழே சாடி வீட்டுக்குள்ள என்னென்ன காசை கதவை திறந்து விட்டு என்னென்ன இருக்குன்னு லைட் அடித்து தேடி பார்த்தான். அப்போ ஒரு ரூமுக்குள்ளே போனான். அந்த ரூமுக்குள்ளே நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டான். ஆனால் அவனுக்கு நிறைய பாதி தான் கிடச்சிச்சு. ஆனால் அது அப்போ எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இருந்தான். தேடி பார்க்க வச்சா என்னென்னமோ பண்ணிட்டு 100 சொட்டு காசு கூட இல்லை. போய் திருடி அந்த காசை நான் 1 லட்ச ரூபா காசை கொடுத்தான். டாக்டரும் எப்படா தூக்கிட்டு வந்த அப்படி சொல்ல முடிச்சுட்டு நான் கொலை அடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னான். அப்படியா சரி நீ இவ்வளோ காணிச்சுட்டாரு. டாக்டரு ஃபோனில் யார் கூடயோ அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு கள்ளை, எல்லா காசையும் வச்சு மனுஷங்களோட ஆர்கன்ஸை விற்கிறதுக்காண்டி இந்த காசை வாங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது எங்கள் அண்ணன் பார்த்துட்டான் விட்டு கேட்டு. அதை பார்த்து எங்கள் அண்ணன் கோவப்பட்டான். அப்பத்தில் இருந்த எங்கள் அண்ணன் எல்லாரையும் கொல்லணும்னு இருக்கும்போது டாக்டர் பிளான் பண்ணி கொல்லணுன்ற ஒரு இடத்துல வச்சு அந்த மரக்கட்டையை வச்சு மண்டையில் போட்டு ஒன்றே விட்டார் எங்கள் அண்ணன். ஒரு நாள் நீ எதுக்கு அனுபவிப்ப. அழிக்க அந்த உலகத்துல எவனோட எங்க அண்ணன் தான் அப்பனா கொலை பண்ணான். அப்போ நீங்கள் என்ன பிடிச்சிட்டு வந்தீங்க. நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி தான் இருந்தோம். அதனால நீங்கள் கன்ஃபியூஷனில் என்ன பிடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிங்க. அதானா ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டேன்.
இப்போ உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா? எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் அவங்கள அங்கே கூட்டு போகிறேன். வாங்க போகலாம். எங்கள் அண்ணன் இருக்கான், வாங்க உங்களை கூட்டு போகிறேன். வாங்க சார், ஒரு வேலையில் இருக்கேன், அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணிட்டா. வருண், உன்னால தானே நீ தானே என்ன போலீஸில் போட்டு கொடுத்த. தருண், உன்னால தான். நீ நல்லா செஞ்சுக்கிட்டு என்ன தானே போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்த. போலீஸ் என்ன தான் அடிக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு உன போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்து அடிக்கவா பார்க்க உன்னை இன்னைக்கு. என்னலாஜி சவுண்டே இல்லை? லே, என்ன கீழே விழுந்து கிடக்க? லே வருண், இல்லை பல்ஸ் இல்லை. எங்களாம் அவன்? தருணா கொருணா வாழங்க, வாழ தைரியமா நாமளே அந்த வாழ மண்டே பேசுறது. இன்னைக்கு ஒரு அடி. ஓ சார், போலீஸ் சார் தான் வந்திருக்காரு. போலீஸ் சார் நல்ல நாள் போலீஸ். போலீஸ் சார் அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே, தேக்கோ அழகு மொத்தமே. குழந்தை சிரிப்புள்ள பேசுதா, இமயம் மல்ல போல மாசுதா, மனச பறிக்கிற கிரேசுதா, ஜெனசி ஒன்ன பத்தி பேசுதா. குலி பாவா ஹவுசே, எனக்கும் குறையாத மவுசே. சுயம்பு சரித்திரம் பாருடா, சிரிக்கும் எரிமல தானடா. தலைவயரங்கட்டுமே, சரிதம் எழுதட்டுமே, மலைகள் ஒதுங்கட்டுமே, உலகம் உணரட்டுமே, அரங்கம் அதிரட்டுமே, சில்லு பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, அழுத்து மொத்தமே. கீழே உள்ள கீழே உலாத. விட்டு, நான் ஒரு சைக்கோ. நான் உளுந்தனா எனக்கு மான மரியாதை பேரு கைய விட்ட.